வணக்கம், வெல்கம் டு முத்து பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸ் பீட்சா. சிறுதானியத்தை வச்சு ஒரு பீட்சா ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிறுதானியத்தை ஊற வச்சு மாவாக அரைச்சி க்ரஸ்ட்டு செஞ்சுட்டு அதில் பீட்சா செய்யலாம். அதுக்கு அரை கப் சாம அரிசி, அரை கப் வரகரிசி, அரை கப் தினை அரிசி, மூணுத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அதில் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் ஒரு டீஸ்பூன் போட்டு உப்பு போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு தவாவை ஹீட் பண்ணி நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு மாவை தோசையாக ஊற்றிடலாம். அதுதான் க்ரஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் டாப்பிங்ஸு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல மயோனீஸில் டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது பேஸ் கோட்டு. அது மேலே சீஸு துருவி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டுட்டு பொடிசாக கட் பண்ணி ஒரு தக்காளியை அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஆரிகனோவும் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு துருவி வச்சுருக்க சீஸை கொஞ்சமாக தூவிட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா மில்லட்ஸ் பீட்சா ரெடி ஆகிடும். இதில் சீஸ் நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சிறுதானியம் ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. இது க்ளூட்டன் ஃப்ரீ, விட்டமின் பி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பீட்சாவாக செய்து கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.